அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 265 268 வரை விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன். இந்த சிற்சோதியின் இயலுரு ஆதி அந்தம் என்றருளிய அருட்பெரும் ஜோதி. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றருள் அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகள். இந்த சிற்ஜோதியின் இயலுரு ஆதி அந்தம் என்றருளிய அருட்பெரும் ஜோதி. அதாவது சிற்ஜோதி அப்படின்றது இந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய ஜோதி. இதுதான் ஆதியும் அந்தமுமாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த அந்த சமயங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் அந்த ஞானிகள் அந்த அருளாளர்கள் எல்லாம் அந்த சிற்சபையில் தான் இந்த ஜோதியை பார்த்துருக்குறாங்க. அதை அந்த பார்த்ததை வெவ்வேறு வடிவங்களாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னு சொல்ல தெரியாமல் அதை ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பெற்ற அந்த அனுபவத்தை இந்த மாதிரி பல தெய்வங்களாக அமைச்சு காமிச்சிட்டாங்க. அதை பின்பற்றி வந்த எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தெய்வங்கள் தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடித்தமான தெய்வம், இல்லாட்டினா ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்தந்த தெய்வங்களை வணங்கினா நம்மளுக்கு அந்த சித்திகள் கைகூடும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பிரிவாயிடுச்சு. பல பிரிவுகளாகி பல தெய்வங்களை வழங்கக்கூடிய அந்த சூழ்நிலையும், அதிலிருந்து சிறு தெய்வங்கள் அதை வணங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் ஏற்பட்டு இப்போ வழக்கத்தில் இருக்குது. இப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் அந்த உண்மை என்னன்னு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அது உள்ள உண்மை என்னன்னா, அந்த அருளாளர்களும் அந்த ஞானிகளும் அந்த சிற்சபை ஆகிய அந்த புருவ மத்தியிலே அந்த ஒளியைத்தான், அந்த சிற்ஜோதியைத்தான் பார்த்துருக்குறாங்க. சென்ற பதிவில் நம்ம பார்த்தது மாதிரி அந்த 3 விதமான ஒளி அனுபவங்கள் அதைத்தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அதை வெளியே என்ன சொல்லியிருக்காங்க, வடிவமாக காமிச்சிட்டாங்க. அதை பின்பற்றி இப்போ எல்லாருமே அந்த வடிவமாகவே வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இதுதான் சொல்கிறார். இந்த சிற்ஜோதியின் இயலுரு ஆதி அந்தம் என்றருளிய அருட்பெரும் ஜோதி. ஸோ இந்த ஜோதி தான் ஆதியும் அந்தமுமாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு அவரே சிறப்பாக விளக்கமும் கொடுக்குறாரு பாடல் வழியாக. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இப்போ இன்னொரு பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி. அப்புறம் திருவடி புகழ்ச்சியில் ஒரு 256 வரிகள் இருக்குது. அதில் கடைசியாக முடிக்கும்போது 253, 54 அந்த 2 வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயத்தவர் இசை வழக்கிடு நற்பதம் அப்படின்றாரு. ஸோ இதிலேருந்து அவர் என்ன தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். அந்த சமயங்களில் அந்த பல தெய்வங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஞானிகளும் அருளாளர்களும் அதை அந்த சிற்சபையில் கண்டதை வெளியே பல தெய்வங்களாக வடிவமைச்சு காமிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ஜோதி, அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய ஜோதி தான் ஆதியும் அந்தமும், அதாவது தொடக்கமும் முடிவாகவும் விளங்குவது அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அந்த ஜோதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பாட்டு கூட இதுக்கு விளக்கமாக சொல்லலாம். கொடியிடை பெண் பேதாய் நீ அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி என்றெனது கொழுந்தர் தம்மை குறித்தாய் படியிடத்தே வானிடத்தே பாதாளத்தே அண்ட பகிரண்ட கோடியிலே பதி விளக்கமெல்லாம் அடிமலர் கொண்டு
ஐயர் செய்யும் திருக்கூத்தின் விளக்கம் ஆகும் இது சத்தியம் என்றரு மறை ஆகமங்கள் கொடியுறவே பறையடித்து திரிகின்ற அவற்றை கேட்டறிந்து கொள்வாய் நின் வாட்டமெல்லாம் தவிர்த்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த விளக்கம் இந்த 2 வரிகளுக்கு போதுமானது. நம்ம இப்போ அடுத்த 2 வரிகளுக்கு போவோம். ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றருள் அருட்பெரும் ஜோதி. சென்ற பதிவில் நம்ம அதை முடிக்கும்போது என்ன வரிகளில் படித்து முடித்தோம் அப்படின்னா, ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி. அதாவது 3 விதமான ஜோதிகளை நம்ம சொன்னோம். எப்படின்னா, ஜோதி ஃபஸ்ட்டு, அது பெரும் ஜோதி, அதாவது சிற்சபை அனுபவம் அப்படின்னோம். அப்புறம் ஜோதி, அது பொன்னொழி அப்படின்னோம். அது பொற்சபை அனுபவம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் ஜோதியின் சொரூபம், அதை என்ன சொன்னோம், செவ்வொளி, அதை பொற்சபை அனுபவம்னு சொன்னோம். ஸோ சிற்சபை, பொற்சபை, ஞானசபை. மன்னிக்கணும், அந்த ஜோதியின் சொரூபம்ன்றதை நம்ம என்ன சொன்னோம், ஞானசபைன்னு சொன்னோம். அப்போ அந்த 3 விதமான சிற்சபை, பொற்சபை, ஞானசபை, இந்த 3 விதமான சபைகளை நம்ம பார்த்தோம். இப்போ அதைத்தான் அது என்ன சொன்னார், ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி. ஸோ முடிவும் தொடக்கமும் விளங்கக்கூடியது அந்த 3 விதமான ஜோதிகளை சொன்னார். இங்கே அதே தான் சொல்கிறாரு, ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த விஷயத்தை, இந்த ஆதியும் தொடக்கமும் ஆகிய இந்த ஜோதி அனுபவத்தை இதுவரை பெற்ற அருளாளர்களிலேயே நீதான் முதலாக பெற்றாய். நீதான் ஆதி. அதாவது என்ன சொல்கிறாரு, ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த ஜோதி அனுபவங்களை எல்லாம் பெற்ற முதல் அருளாளன் ஆதி நீதான் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு. வள்ளல் பெருமான் தான் இந்த அடிமுடி கண்டு கொண்டார் அப்படின்றதுக்கு சாட்சியாக அவரே திருவருட்பால ஒரு பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, அந்தோ ஈது அதிசயம் என் புகழ்வேன் அறிவறியா சிறியேனை அறிவறியச் செய்தே இந்தோங்கு சடைமுடி நின் அடிமுடியும் காட்டி இது காட்டி அது காட்டி என் நிலையும் காட்டி சந்தோட சித்தர்கள் தம் தனி சூதும் காட்டி சாகாத நிலை காட்டி சகஜ நிலை காட்டி வந்தோடு நிகர் மனம் போய் கரைந்த இடம் காட்டி மகிழ்வித்தாய் நின் அருளின் வன்மை எவர்க்கு உள்ளதே அப்படின்னு சொல்லி இந்த இதில் பதிவு பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 பாடல்கள் கூட சான்றா சொல்லலாம். இன்னொரு பாட்டில், நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யாருளர் நீ சற்றே அறை அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டே கேட்குறாரு. என்னைய மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய இந்த உன்னுடைய அருளை பெற்றவங்க இந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் அந்த ஆதியும் அந்தமும், அந்த அருட்பெரும் ஜோதியை முழுவதுமாக உணர்ந்து கொண்டவர் அப்படின்றத அங்கே பதிவு பண்ணுறாரு. இன்னொரு பாடல் கூட நம்ம சாட்சியாக சொல்லலாம். ஆதியும் அந்தமும் இன்றி ஒன்றாகி அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் நிறைந்தே ஓதியும் உணர்ந்தும் இங்கு அறிவரும் பொருளே உளங்கொள் சிற்சபை நடுவிலங்கு மெய்ப்பதியே ஜோதியும் ஜோதியின் முதலும் தானாகி சூழ்ந்தனை வளர்க்கின்ற சுதந்திர அமுதே சாதியும் மதமும் தவிர்த்தவர் உறவே தனி நடராச என் சர்க்குரு மணியே. அப்போ எவ்வளோ தெளிவாக இங்கே பதிவு பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆதியும் அந்தமும் ஆகிய அந்த அருட்பெரும் ஜோதி, அதாவது ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் ஜோதியையும் அதை தான் ஆதி அப்படின்றாரு. அந்த ஆதியும் அந்த முடிவு ஆகிய அந்தத்தை என்ன சொல்கிறாருன்னா, ஜோதியின் சொரூபம் ஆகிய அந்த ஞானசபை அனுபவத்தை சொல்கிறாரு. இதை இந்த இந்த ஜோதி அனுபவங்களை எல்லாம் நீதான் இதுவரை பெற்ற அருளாளர்களிலேயே நீதான் முதலில் பெற்றுக்கொண்டாய்
அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.